கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Mr. Gold Sunflower Oil, அளவிலும் தரத்திலும் no compromise. Let's go holidays. Travel beyond boundaries. இப்போ சிம்ம ராசிக்கு குரு 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு, சனி 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, அதோட கேது உங்கள் வீட்டிலே இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நிறைய உள்ளூரியே நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ குரு உங்களுக்கு பெயர்ச்சியில் ஆகும் பொழுது உங்கள் லைஃப் கரெக்டாக ஸ்டெபிளைஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா லைஃப்பில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த வருடம் எனக்கு ஒரு விமோச்சனத்துக்கான ஒரு வருடமாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புங்கிறது சிம்மத்துக்கு அதிகமாகவே உண்டு. சில சிம்ம ராசி வெளியே சொல்ல மாட்டீங்க, சிலர் சிம்ம ராசி எல்லாமே நல்லா போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும். அது பாசிட்டிவான ஒரு விஷயம் தான். எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு, பயம் வேண்டாம் அப்படிங்கிறது தான். என்னன்னா இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் டைம் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் சிம்மத்துக்கு. ஸோ இந்த ரியலைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, தெய்வத்தோட நிறைய கனெக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா கேது தன் வீட்டிலே இருக்கும் பொழுது எதை நம்ம பற்றிக்கணும், எதை நம்ம டிட்டாச்மெண்ட்டில் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சொல்லும். அப்போது பற்றுதல் பற்றற்று போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்மத்துக்கு. இந்த பற்றற்று போகிறதுங்கிறது என்னென்னா, தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிறது தான். தெய்வ அனுகிரகம், குருவோடைய அனுகிரகம் நல்லபடியாக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி சமயத்திலையுமே உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டுங்கிறது நிறையா இருக்குது. ஸோ இழப்புகள் நம்ம சந்திச்சுட்டு வந்திருந்தாலும் அந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்கிறப்போ நிதானத்தை கடைப்பிடிச்சு, ஏன்னா நீங்களே உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். முன்னாடி நான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நான் இந்த மாதிரி பேசுகிறது இல்லை, சில விஷயங்கள் நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ் லைஃப்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னாலே வாழ்க்கை நல்லபடியாக தான் நம்மளை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தொழில் ரீதியாக அப்படின்லாம் பார்க்கும் பொழுது சிம்மத்துக்கு விட்டதை பிடிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்குள்ளே தான் இப்போ நீங்கள் போகிறீங்க. கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதாவது சில பேர்த்துக்கு வேலை போகக்கூடிய சூழல்கள் இருந்திருக்கலாம். சில பேர்த்துக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியது கொஞ்சம் லேகிங் ஆகிருந்திருக்கலாம். சில பேர் எங்கேயாவது வெளிநாடு போகணும்னு நினச்சிருந்துருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால போகாமல் இருந்திருக்கலாங்கிறப்போ மறுபடியும் முயற்சி செஞ்சு கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் அப்கிரேடேஷன்லாம் பண்ணிவிட்டு ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே ஒரு அத்தாரிட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த அத்தாரிட்டி ஃபிகர்ஸை கொஞ்சம் பகச்சிக்காமல் இருந்துக்கிறது நல்லது சிம்மத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு சூரியன் வழிபாடு இந்த தடவை ரொம்ப ரொம்ப அவசியம். சூரியனார் கோயிலுக்கு போயிடணும். சூரியனார் கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், திருமணம் ரீதியாக நிறைய சிம்மத்தில் இருக்கவங்க ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி இருந்திருப்பீங்க, இல்லை ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கீங்க, இல்லை இனிமேல் தான் திருமணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கவங்க எல்லாருமே சூரியனார் கோயிலுக்கு போயிடணும். இது பொது. இது இந்த சிம்மத்தில் இருக்கவங்க இல்லை எங்களால் சூரியனார் கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் சூரியனுக்கு தண்ணியாவது வச்சு வழிபாடு பண்ணிவிடுங்க. காலையில் சூரியன் உதயம் ஆகக்கூடிய ஒரு நேரத்தில் சூரியனுக்கு தண்ணி வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது, சில பேர் யோகாசனம் தெரிஞ்சவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப அருமையாகவே இருக்குது.
ஸோ அந்த சூரியனோட அனுகிரகம் நீங்கள் வாங்கிக்கும் பொழுது லைஃப்பில் என்னென்ன அப்டிக்கல்ஸ் இருக்கோ அத்தனையுமே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான். அப்போது நீங்கள் ஒபீஸ் ஆகிடக்கூடாது. நீங்கள் ஹெல்த்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பாடி வெயிட் கெயின் பண்ணுறதோ இல்லை திடீர்னு அண்டர் வெயிட் போகிறதோ, ஸோ இந்த வெயிட்லேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி டயட் ஃபுட்டு ரொம்ப அவசியம். ஃபுட்டு அந்த டயட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய உணவு கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கிறது சிம்மத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த மன அழுத்தங்கள்னால சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்காமல் போகிறது, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துடும். அதனால் ஹெல்த்தையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னா லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்டெபிளைஸாகவே தான் உங்களுக்கு போகும் அப்படிங்கிறத. இந்த வருட கடைசிக்குள்ளார மாற்றங்கள் நிறைய நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க சிம்ம ராசி. இப்போ வந்து பாலிட்டிக்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கெயின், நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து குருலாம் இருக்கிறார். ஸோ அதனால் இந்த செயல்முறை திட்டங்கள்லாம் நீங்கள் பேசும் பொழுது லிசன் பண்ணணும். நிறைய லிசன் பண்ணி சரி ஓகே இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு பேசும் பொழுது உங்களுக்கு அது க்ரோத் நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுடைய நெட்வொர்க்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். பொலிட்டீஷியன்ஸ் ஆகட்டும், மீடியா துறையில் இருக்கிறவங்க ஆகட்டும், இல்லை மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க ஆகட்டும், உங்களுடைய நெட்வொர்க் ரொம்ப அவசியம். யாரையுமே பகச்சிடக்கூடாது. அங்கே இருக்கிற இவங்க மேலே இவங்க கீழே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அங்கே இருக்கவங்க யார் மூலிமா வேணாலும் உங்களுக்கு ஒரு க்ரோத் வரலாம் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. ஸோ எல்லாத்தையுமே ஒரு சமநிலையாக பார்த்து நல்லபடியாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு அந்த டீம் ஒர்க், அந்த நெட்வொர்க், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். மன ஆறுதலாகவே உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறப்போ நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறீங்க, கொஞ்சம் நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய அன்பு, அனுசரணை, அந்த அக்கறையை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்களுமே கொஞ்சம் அன்பானவங்க தான். வெளியே பார்க்குறதுக்கு தான் டஃப்பாக இருந்தாலும் கொஞ்சம் இலக்கண மனசு இருக்கக்கூடியவங்க தான் சிம்மத்தில் இருக்கிறவங்க. அது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு அது புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது. ஏன்னா சிம்மம் அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வாய்ஸ் ரேஸ் பண்ணி விட்டுரும். அது வந்து ஒரு சில இடங்களில் மனஸ்தாபங்களை கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் யாராவது உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் நான் உன்னை கேட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸில் இருப்பீங்க சிம்மத்தில் இருக்கவங்க. அப்போ வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா கேது உங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அடுத்தது கேது மாறினாலுமே கேது சில விஷயங்கள் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் தான் கேது. ஸோ இந்த வருடமே பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்ஷன்ஸு, எல்லாமே திருத்தங்கள். அப்போது லைஃப்பில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னாலே க்ரோத்து தான் இல்லையா. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி போகிறீங்கன்னா லைஃப் வந்து உங்களுக்கு அப்கிரடேஷன் ஆகி போகக்கூடிய அமைப்பு தான் சிம்ம ராசிக்கு இருக்குது இந்த தடவை. இப்போ குரு இருக்கக்கூடிய அமைப்பு, குரு வந்து சிம்மத்துக்கு உறுதுணையாகவே இருக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்பில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது தான் வந்து சிம்மத்துக்கு சொல்லக்கூடியது. குரு வந்துட்டார், குரு காப்பாற்றிடுவார் அப்படிங்கிறது தான். குரு அவ்வளோதான். இந்த குரு பயிற்சிலாம் வந்த உடனே லைஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அப்போது இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இது எல்லாமே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து சிம்மத்துக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Let's go holidays. Travel beyond boundaries.